அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சினா ஒரே ஒரு விஷயம், ஒரு பாரிஸில் ஒரு மிகப்பெரிய போட்டி தம்பி. பாரிஸில் என்ன போட்டி தெரியுமா? இடைவிடாமல் யார் கைதட்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போட்டி. 50,000 பேர் உட்கார்ந்து கைதட்டினாங்க. நான் சொல்கிறது பொய் இல்லை, உண்மை. 50,000 பேர் கைதட்டினாங்க. மிகப்பெரிய கிரவுண்டு. மேலே அப்படியே ஒரு லைட்டு சுற்றிட்டே வருது. யார் இடைவிடாமல் கைதட்டா. 1 மணி நேரம் பாதி பேர் போயிட்டான். இன்னும் 2 மணி நேரம் 3/4 பேர் போயிட்டான். 3 மணி நேரம் 90% பேர் போயாச்சு. 4 மணி நேரம் 95% பேர் போயிட்டாங்க. 5 மணி நேரம் 99% பேர் எந்திரிச்சு போயிட்டான். கடைசியாக பாருங்க, 5.25 மணி நேரம் ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும் கரவொலி இடைவிடாமல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. 5.25 மணி நேரம். இந்த கைதட்டுற சத்தத்தில் போய் அப்படியே லைட் அப்படி கூஞ்சி நின்றுச்சுங்க. இங்கே மேடையில் பேசினவர் சொன்னார், 5.25 மணி நேரம் இடைவிடாமல் கைதட்டிய உங்களுக்கு தான் முதல் பரிசு, இத்தனை கோடி டாலரையும் நீங்கள் வாங்கிங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து எழுந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க பாருங்க. அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் எந்திரிக்கல, 2 பேர் சேர்ந்து எந்திரிச்சான். 2 பேர் எந்திரிச்ச 2 பேரில் என்னடான்னு பார்த்தா ஒருத்தனுக்கு வலதுகை இல்லை, இன்னொருத்தனுக்கு இடதுகை இல்லை. எனக்கு இதே உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்கிறதுக்கு முந்தையே புரிஞ்சு கைதட்டிட்டே பார்த்தீங்களா? இப்படிலாம் படிக்கிற காலத்தில் இருந்தால் ஏன் வாத்தியார் வேலை நடக்குது? பாதி ஒரு கை இல்லாதவன் இன்னொரு கை கொடுத்து 2 பேரும் உதவியது மாதிரி, ஒரு கை இல்லாதவன் வலக்கை இல்லாதவன் இடக்கை இல்லாதவனுக்கும் இடக்கை இல்லாதவன் வலக்கை இல்லாதவனுக்கும் கொடுத்து 5.25 மணி நேரம் கரவொலி கொடுத்தார்கள். கரவொலி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேடைக்கு கூப்பிட்டோன்னா உங்கள்கிட்ட மைக் கொடுத்து பேச சொன்னாங்க. 2 பேரில் ஒருத்தன் சொன்னால் ரொம்ப அழகா, வலக்கை இல்லாமலும் வாழலாம், இடக்கை இல்லாமலும் வாழலாம், ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னா. இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயமே, நகரத்தார்கள் ஒரு விளக்க மட்டும் ஏற்றி அந்த ஆட்சி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் செல்ஃபோன் இருந்துச்சா? ஏதாவது ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கைப் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு ரெட்டை வீட்டுக்குள்ளே படிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் இங்கேருந்து பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், செய்கோன், வியட்நாம் எல்லா ஊருக்கும் கப்பலில் பறந்து அங்கே போய் ஆட்சிமார்கள் எல்லாம் இங்கே விட்டுட்டு அவர் மட்டும் அங்கே போய் அங்கே என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வியாபாரம். ஏன்னே இப்படி சிரிக்கிறிய? நான் நல்லதை சொல்ல வந்தாலும் நீங்கள் எல்லா வியாபாரமும் இங்கே பண்ணி, இன்றைக்கி செட்டிநாடு முழுக்க நகரத்தார்கள். இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுங்க, ஆட்சிமார்கள் பூரா இங்கே இருந்தாங்க, செட்டியார் பூரா வெளிநாடு போனாங்க. போன செட்டியாருக்கு அங்கே பூரா எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள். பர்மாவாக இருக்கட்டும், செய்கோன், வியட்நாம், இலங்கை, ஸ்ரீலங்கா எல்லா ஊர்லேயுமே அங்கே முருகப்பெருமான் கோயில் கட்டினவங்க முருகனுக்கு தண்டாயுதபாணியாகத்தான் வச்சாங்க. வள்ளி தெய்வானம் எங்கேயுமே கிடையாது. ஏன் தெரியுமா? முருகனை பார்த்து பேசினாங்க, ஏ முருகா, நாங்கள் எப்படி ஆட்சிமாரெல்லாம் அங்கே இறக்கி விட்டு வந்திருக்கோமோ அதே மாதிரி நீ வள்ளி தெய்வானையும் மயிலை விட்டு இறக்கி வெறும் தண்டாயுதபாணியாக தாண்டா இங்கே வரணும்னு. எல்லா ஊர்லேயும் தண்டாயுதபாணியாக முருகன் நிற்கிறார். பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்கிறேன்னா, கொண்டு விற்க நம்ம போனதெல்லாம் கண்ணதாசன் எழுதினார். கொண்டு விற்க நகரத்தார் போனதெல்லாம் முருகன் வேலை கொண்டு அங்கு வைக்க போனதுதான் எழுதினார். எல்லா இடத்துலையும் முருகன் வேலை கொண்டு போய் வச்சோம். இப்போ நகரத்தார்களுடைய பெரிய அடையாளம் நான் இப்போ சொல்லலை, 1850களிலேயே வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய அறிஞன் எழுதினா, ரிசர்ச் பண்ணி உலகத்திற்கே வங்கி கணக்கு நடைமுறையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரே இனம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இனம் என்று த சவுத் இந்தியன் காஸ்ட் அண்ட் கேபிட்டலிசம் என்கிற நூலில் ரொம்ப அழகான ஒரு செய்தியை பதிவிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. நகரத்தார்கள் வணிகத்தால் உலகத்தை தன் பக்கம் ஈர்த்தவர்கள். இந்த சமூகமே தனவணிகர் சமூகம், வைஷ்ய சமூகம். ஆனால் இன்னைக்கு இந்த நகரத்தாரில் எல்லாரையும் படிக்க வைக்கிற கல்வியே வேலை பார்க்கறதுக்கான கல்வியாக தான் படிக்க வைக்கிறாங்களே ஒழிய முதலாளிகளாக மாற்றுகிற கல்வியில் படிக்க வைக்க விரும்புறதில்லை. ஒரு பிஇ படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகி போயிடணும். ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் அவன் படித்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து ஒரு பிஸ்னஸுக்கு வரணும்னு எந்த தாய் தகப்பன்னு நினைக்கிறது இல்லை. அதுக்கு அடிமுதல் வேணும். ஆகா ஓகோன்னு பயப்பட்டு அவனுடைய வணிக மூளையை அடிமை மூளையாக மாற்றிய முதல் பெருமை இந்த தலைமுறை தாய் தகப்பனுக்கு தான் உண்டு. இதை மாற்றி நாம் பெறப்போகிற வரதட்சணைகளுக்காகவும் நாம் பெறப்போகிற சில நகைகளுக்காகவும் தொகைகளுக்காகவும் நம் பிள்ளைகளின் அபாரமான வணிக மூளையை நாம் அபகரித்து விடக்கூடாது என்பதுதான் இந்த ஒரு நல்ல மாநாடு, இந்த நிகழ்வினுடைய நோக்கம். அதுதான். இந்த பிள்ளைகள் எதை கேட்குறாங்க தெரியுமா? நீங்கள் எல்லாரையும் பார்த்து நீ இந்த படித்து முடிச்சோன்னா இந்த கோர்ஸுக்கு போ. இப்போ பிள்ளை பிறந்தோன்னு என்ன சொல்கிறாங்க? பிறந்த பிள்ளை
2 வயசு பையங்க, 3 வயசு பையன் காலையில் 7 மணிக்கு அவனை அடித்து எழுப்பி குடும்பமே சேர்ந்து எழுப்புறாங்க. எந்திரி 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 எந்திரி. அந்த பைய பாவம் அரை தூக்கத்தில் எந்திரிச்சு 4 பேர் சேர்ந்து பக்கெட்டில் இருக்க தண்ணியை ஊற்றி ஒரு வழியாக சோப்பை போட்டு ஒரு வழியாக தொடச்சி ஒரு பக்கமாக துண்டை விட்டு துவட்டி எடுத்து வெளியே கொண்டாந்து காலில் பேண்ட்டை மாட்டி ஒரு பக்கமாக சட்டையை மாட்டி ஒரு பக்கமாக பவுடரை போட்டு ஒரு பக்கமாக காலையில் 7 மணிக்கு 2 இட்லியை வச்சு குத்துன்னு குத்தி பவுடரை போட்டு ஒரு வழியாக அந்த கழுத்தில் ஒரு டை இடுப்பில் ஒரு பெல்ட். ஏன் தெரியுமா? கழுத்தில் ஒரு டை இடுப்பில் ஒரு பெல்ட் ஏன் தெரியுமா? எல்லா பிள்ளைகளுக்கும் காலைல 7 மணிக்கே 2 இட்லியை வச்சு குத்துறாங்களா இல்லையா? அது ஒரு காலம் வெளியே வந்துடப்படாதுன்னு கழுத்தில் ஒரு டை, அது எக்காரணம் கொண்டு கீழே இறங்கிடப்படாதுன்னு இடுப்பில் ஒரு பெல்ட்டு. 2ஐயும் போட்டு அந்த பயலை ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வண்டி ஒன்று வருது, அந்த பிள்ளை பிடிக்கிற வண்டிங்கிறாங்க. அதை அந்த வண்டியை பார்த்தாலே இந்த பயலுக்கு பூரா தலைதெறிக்க ஓடுறாங்க. இந்த வண்டி வந்தோடனே குடும்பமே சேர்ந்து அவனை உள்ளே அனுப்பி அடைச்சி, எங்கே உங்கள் அப்பாவுக்கு டாட்டா காட்டு. அந்த பையன் அங்கேருந்து, நீ அப்பாவே இல்லை, நீ அம்மாவே இல்லை, இது முதல்ல குடும்பமே இல்லை அப்படின்னு காட்டிட்டு போவேன். இந்த காட்சி எனக்கு அப்படியே தெரியும். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் எல்லாரும் வணிகத்தை நோக்கி திரும்பக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கலை. அந்த பிள்ளைக்கு எப்படியாவது நல்ல ஸ்கூலில் சீட் கிடைக்கணும், அதுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் கட்டுவோம், நல்ல ஸ்கூலில் சீட்டை வாங்கி அதுக்காக பஸ்ஸுக்கு எல்லாம் செலவழிச்சு ட்ரெஸ் கொடுத்து என்ன வேணாலும் பண்ணி ஃபீஸ் கட்டி பரீட்சை எழுத வச்சு வாழ்க்கையில் அந்த பையனை ஒவ்வொரு வருஷமும் நல்ல டியூஷனில் சேர்த்து அவனை படிக்க வச்சு 10th கொண்டாந்து +1 +2 இந்த குரூப் அந்த குரூப் அதை பாரு இதை பாரு அப்படின்னு அவனை போட்டு குழப்பி எடுத்து ஒரு குரூப்பில் கொண்டு விட்டு கடைசியில் அந்த குரூப்பில் வந்து படித்து முடிச்சு +2 மார்க் எடுத்தால் எல்லா குடும்பமே சேர்ந்து ஊரோட சேர்ந்து எல்லாரும் ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு, அவ்வளோ பேரும் எல்லா பேரும் ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு எங்கே போகிறது? உலகமே ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணி அவ்வளோ பேரும் படித்து பாவம் அந்த பையன் மார்க் எடுக்க முடியாமல் தடுமாறி அவனை குடும்பமே சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தாய பிள்ளையெல்லாம் சேர்ந்து அவனை திட்டி கடைசியில் அந்த பையன் ஒரு காலேஜ் பார்த்து இன்ஜினியரிங் காலேஜ் தான் அவனை கிடைக்கும், இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு சேர்த்து விட்டு அந்த காலேஜ்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் போவியா போமாட்டியா எல்லா இதுக்கு மத்தியில் அவனை தடுமாற வச்சு கேம்பஸ் இன்டர்வியூ கிடைச்சோன்னு அந்த பையன் அங்கே போய் உட்காந்து வேலை செய்யணும். அப்பாடா நிம்மதியாகி அப்புறம் கல்யாணம் பேச ஆரம்பிச்சோன்னே அவன் இந்த தொகை அந்த நகை அது இதுன்னு பேச ஆரம்பிச்சு கடைசி வரையிலும் இந்த பிள்ளைகளை ஒரு சிறந்த அடிமைகளாகவே வளர்க்கிற ஒரு நிலை இந்த தலைமுறைக்கு வந்தது. மிகப்பெரிய ஒரு கெடான நிலை. இதை மாற்றுவதற்குத்தான் இந்த IBCN உலகம் முழுவதும் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் மாத சம்பளத்தை நோக்கி பார்க்கிறீர்கள், ஆனால் உங்கள் குடும்பம் மிகப்பெரிய தர்மம் செய்த குடும்பம், மிகப்பெரிய அறப்பணிகள் செய்த குடும்பம். அவர்கள் செய்த அறப்பணி அன்னைக்கு செஞ்சாங்களே ஒழிய இன்னைக்கு அந்த அளவு நம்மளால செய்ய முடியுதா? அவங்க செஞ்ச அளவுக்கு நம்மளால் இன்றைக்கி முடியல. என்ன காரணம்? அவங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஏயா இந்த நம்ம ஊர் காரைக்குடி தேவோட்ட செட்டிநாடு எல்லாம் இங்கனக்குள்ளே இவ்வளோ ஊர்கள் இருக்குது. பாம்பேக்கும் தானேக்கும் 1853 தான் முதல்ல இருப்பு பாதை ரயில்வே ட்ராக் போட்டிருக்கான். ஆனால் 1801 1813 காசி விஸ்வநாதரை பாலாலையும் தேனாலையும் குளிப்பாட்டின ஒரே இந்திய சமூகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம். இந்த பெருமைக்கு பெருமை இல்லையா? அப்போ எப்போ காசிக்கு போனாங்க? கல்கத்தாவுக்கு வியாபாரத்துக்கு போனாங்க. கல்கத்தாவில் அரிசி வியாபாரம் பண்ணாங்க. கல்கத்தாவில் இருந்து அரிசி வியாபாரத்தை எங்கே பண்ணாங்க? பர்மாவுக்கு கப்பலில் ஏற்றுனாங்க. பர்மாவுக்கு கப்பலில் ஏற்றின 43 குடும்பம் ஒன்று சேர்ந்து இவ்வளவு தான் கமிஷன் கொடுக்கணும்னு ஒரு முறி ஒன்று எழுதியிருக்காங்க. அது 1863 1963 வரையும் நூற்றாண்டு விழா கண்ட மலர் காசி சத்திர மலரில் சோமலை எழுதியிருக்காரு. அதில் அந்த பத்திரமே வந்திருக்கு. 43 செட்டிநாட்டு குடும்பங்கள் அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, இந்த சமூகம் வணிகத்தால் உயர்ந்த சமூகம். இந்த சமூகத்தினுடைய பெரிய அடையாளம். இன்றைக்கும் கல்யாணத்துக்கு போகிறாங்கல்ல, மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு விஷயம் கையில் வச்சுருப்பாங்க. யாராவது சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக? பூச்செண்டு ஆச்சி, பூச்செண்டு ஆச்சி. தப்பான பதில். அடுத்து வள்ளுவப்பை. அதில் என்னங்க இருக்கும்? குலம்பாளும் பிள்ளை. உப்பு. அவங்க உப்பு என்ன ஓலையா? அதாவது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பல பேருக்கு இப்போ தான் ஞாபகம் வரலை அப்படிங்கிறது தெரியுது. சரி பரவாயில்ல, தப்பு இல்லை, இருந்தாலும் தப்பு இல்லை. என்னென்ன பொருள் இருக்குன்னு நீ நினைக்கிறோம் நினச்சிங்க. ஆனால் அந்த வள்ளுவப்பைங்கிறது வணிகத்துக்கு போகக்கூடியதாகத்தான் கருதப்படுது. அதை வணிகத்துக்காக எடுத்து போகிறது. இன்றைக்கும் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி பெண் வீட்டிலேருந்து உப்பு புளி வைக்க போகிறோம் தான் சொல்கிறாங்க. உப்புங்கிறது தான் நம்முடைய வணிகம். உப்புலேருந்து தான் துவங்குது. ஒரு வீட்டுக்கு குடி போனால் கூட உப்பு தான் கொண்டு வைக்கிறாங்க. ஏன்னா உப்பு ஒன்று தான் விளையக்கூடிய பொருள், ஒன்றிலிருந்து ஒன்றாக பெருகக்கூடிய ஒன்று. இது மாதிரி உப்பை கொண்டே வச்சாங்க. வணிகத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. கல்யாணத்தன்னைக்கு முதல் விசேஷமாக அரசாணிக்கால் ஊன்றும் போது அதில் பால் ஊற்றி பவளம் போடுறாங்களே, இந்த பவளம் என்பதே நாம் தனவணிகர்களாக இருந்து நவரத்னங்களை வியாபாரம் செய்தனுடைய அடையாளமாக இவன் திருமணம் செய்கிற இவன் குடும்பம் இவன் மனையிலே நவரத்னங்கள் விளைந்து மிகப்பெரிய விருட்சமாக பெருகட்டும் என்றுதான் அந்த அரசாணிக்காலிலே பவளம் போடுகிற பழக்கம் நம்ம சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறது.
இதெல்லாம் யோசிச்சு பார்க்குற போது நகரத்தார்கள் தன வணிகர்களாக இருந்தவர்கள், கோலோச்சி வாழ்ந்தவர்கள். இதுதான் கண்ணதாசன் சொன்னார், ஆன்ற தமிழர் அருங்குணத்திலே பிறந்து தோன்றும் திசையெங்கும் தொழில் புரிந்த காலம் முதல் ஈன்ற மனையரசு இல்ல தாழ் பெற்றவில்லை யாவும் மறந்த அயலகத்தை தமிழ் வளர்த்தோம், மண்ண கலை வளர்த்தோம், வரலாறை நாம் சமைத்தோம், என்ன தொலையாத எத்தனையோ கோவில்களை கண்ணில் நிறுத்தி கலையோடு காத்து வந்தோம், காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரி பூம்பட்டினத்தார் கலை உணர்ச்சி தோன்றவரும் மாசற்ற பொண்ணும் மணிவகிரம் ரத்தினமும் தூசொன்று சொல்லி தூக்கி கொடுத்து வந்தோம், காசியிலே சாலாட்சி கவிமுதுரை மீனாட்சி கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்தழகும் கட்டி காத்தவர்கள், அமர்ந்திருந்து காத்தவர்கள், நாட்டுக்கோட்டை வளர் நகரத்தார் அல்லேமோன்னு பாடினார் கண்ணதாசன். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றீங்க, இந்த குழந்தைகள்லாம் எனக்கு பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் இருக்குங்களே, அன்னைக்கெல்லாம் ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் காவேரி தென்பெண்ணை பாலாறுன்னு ஒரு எந்திரிச்சு வாத்தியார் மண்டையில் கோளாறுன்ட்டான். ஏன்னா மாணவர்கள்ட்ட வந்து ரொம்ப கவனமா பேசணும். குழந்தைகள்ட்ட அதை விட ஒரு சின்ன பொண்ணு வந்தா, வாட் இஸ் யுவர் நேம்னே, பொன்னின்னா, நான் நைஸ் நேம்னே, போடா ரைஸ் நேம்ட்டா. அப்போ குழந்தைகள் எவ்வளோ விவரமா இருக்கு பாருங்க. அதனால கல்லூரி மாணவர்கள்ட்டே ரொம்ப கவனமா இருக்கணும். நான் காலேஜ் படிக்கும்போது மாடியில் கிளாஸுங்க, குரங்கு வந்து இந்த மரம் வழியாக உள்ளே வந்து உட்காந்துருச்சு லா காலேஜில். ரிசல்ட்டு நம்ம பாருங்கள், மேலே வந்தோடனே வாத்தியார் பாடம் நடத்தினவர் இந்த குரங்கு மாணவர்களோட உட்காந்துருக்கோம். ஒரு கேட்டார் ஒரு கேள்வி, என்னடா நியூ அட்மிஷனான்னாரு. ஒரு பேர் எந்திரிச்சு இல்லை சார் நியூ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா. அவன் வாத்தியாரே மாத்திரான் பார்த்தீங்களா. அதனால் கல்லூரி மாணவர்களும் விவரமாக இருப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, நான் நகரத்தார்கள் பெரும்பான்மையாக கூடியிருக்கிற விழாக்களில் பல விழாக்களில் பேசியிருந்தாலும் இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இந்த இளைய தலைமுறை வணிகத்தை நோக்கி போகிறதுக்கு ஏன் தயங்குறாங்க தெரியுமா? ஏன் தயங்குறாங்க? ஒவ்வொரு பையங்களும் ஏன் வணிகத்தை நோக்கி போகிறதுக்கு தயங்குறாங்கன்னா, இந்த சமூகம் வணிகத்தில் இருக்கிற எந்த இளைஞனுக்கும் பெண் தருவது இல்லை, பெண் கொடுக்கறது இல்லை. முதல் அடையாளம் என்னங்க? நீங்க ஒரு வணிகர்கள், நீங்க ஒரு வியாபாரிகள். வியாபாரத்தால் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரை மிகப்பெரிய திருப்பணிகள் செய்தவர்கள். இங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ராமேஸ்வரம் தெற்கே, வடக்கே போனால் ரிஷிகேஷ், மேற்கே போனால் நாசிக் பஞ்சவடி, கிழக்கே போனால் கல்கத்தா, நடுவில் மத்தியில் அலகாபாத், பிரயாகை, தலைக்காவிரி உள்ளிட்ட இடங்களில் இந்தியாவிலேயே நான் சொன்ன திசைகளில் பூரா இந்தியா மேப்பை கையில் எடுத்து வச்சுக்குங்க, 4 மூலை நடுவில் மத்தி எல்லா இடத்துலையும் வணிகம் செய்த ஒரே காரணத்தால் வழிபாட்டு தளத்தை உருவாக்கி இந்தியாவின் பண்பாட்டு தளத்தை பரப்பளவை பக்தியால் கட்டி காத்த ஒரே இனம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம் தான். இது வணிகத்தால வந்தது. இன்னைக்கு நேத்தா நமக்கு வணிகம், கோட்டை போல வீடை கட்டினோம். இன்னைக்கு பாருங்க, செட்டிநாட்டில் கோட்டையா வீடுகள் இருக்கு. இந்த வீடுகளை கோபுரமா கலசமா உருவாக்கணுமே. இந்த வீடுகளுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் எங்கிருந்து வந்தது? பர்மாவிலிருந்தும், மலேசியாவிலிருந்தும், பர்மாவிலிருந்தும், செய்கோனிலிருந்தும், வியட்நாமிலிருந்தும், இலங்கையிலிருந்தும், இன்னும் கலை வண்ண பொருட்கள் ஜெர்மனியிலிருந்தும், பெல்ஜியம் பொருட்களும் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கும் தரமிக்க பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உலகத்தரமிக்க வியாபாரிகள், இந்த வணிகர்கள் இங்கு இருந்தார்கள் என்பதுதான் இந்த மண்ணுக்கான பெரிய பெருமை இல்லையா? எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த நல்ல இடத்துல பேசும்போது ஒன்னே ஒண்ணுங்க, செட்டிநாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, வணிகத்துக்கு போகணுங்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுக்கு எல்லா சீதனத்தோடையும் 3 பொருள் கொடுத்து விடுவாங்க. எந்த ஊரில் தெரியுமா? நான் வளர போன நாட்டரசங்கோட்டை, காளையாரமங்கலம், ஒக்கூர், பாகனேரி, அளவாக்கோட்டை, பட்டமங்கலம், கன்றமாணிக்கம், பனங்குடி, நடராஜபுரம், கொல்லங்குடி, அழகாபுரி, சக்கந்தி, காளையாரமங்கலம், இந்த ஊர்களில் பூரா கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு ஒரு வீட்டோட சேர்த்து 3 பொருள் கொடுப்பாங்க. யாருக்காவது தெரியுமா இந்த ஊரை சார்ந்தவங்களுக்கு? மற்ற ஊர்களில் இந்த பழக்கம் பெரும்பான்மையாக இல்லை. என்ன தெரியுமா? கண்ணாடி, பிள்ளையார், லட்சுமி, சரஸ்வதி, இதை கொடுத்து விடுவாங்க. நான் இதை சரியா 3 போட்டு பிள்ளையார், சரஸ்வதி, லட்சுமி கொடுத்து விடுவாங்க. இது ஏன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, லட்சுமி இல்லைன்னா அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. நம்ம வணிகம் செய்கிற குடும்பம். பாடுவார் முத்தப்பர் என்ன பண்ணார்? காடு வெட்டி போட்டு கடிநிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடு கட்டு அன்றைக்கு வந்த எங்களம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு. என்ன அழகாக பாடிருக்காரு தெரியுமா? எங்கள் வீட்டில் நீ இல்லை வான்னு பாடல, ஏற்கனவே இருக்க நீ அப்படியே இருன்னு பாடிருக்காரு. இதே அதில் மிகப்பெரிய சிந்தனை. நம்ம வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒரு குழம்பு வச்சான். ஒன்றுமே போடாமல் ஒரு குழம்பு வைக்க முடியும்னு சும்மா குழம்பை கண்டுபிடிச்ச ஒரே குரூப் நீங்கள் தான். சும்மா குழம்பு வேணால் வைக்க முடியுமா? இப்போ வத்த குழம்பு வேணும்னா போய் ரெடிமிக்ஸ் வாங்கி வந்து வச்சிடலாம் பாக்கெட்டில். இல்லை உங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒரு குழம்பு வேணும்னா கூட அது கடையில் கிடைக்கும், ரசம் கிசம் கூட வாங்கி வந்து வச்சிடலாம். சும்மா குழம்பு ரெடிமிக்ஸ் எங்கேயாவது விற்குதா? ஏன்னா சும்மா குழம்பே ஒரு ரெடிமிக்ஸ் தாங்கிறது நமக்கு தான் தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இந்த சும்மா குழம்பை கூட ஆட்சிமார்கள் அழகாக சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா?
வெறுங்குழம்பு வெந்தய குழம்பு இளங்குழம்பு தண்ணி குழம்பு முட்டை குழம்பு சும்மா குழம்பு இப்படிலாம் இருந்தாலும் கூட அதை லட்சுமி குழம்புன்னு பெருமையாக ஏற்றி சொல்கிறதுலாம் பெருமை இருக்குது. ஏன்னா இதை சரஸ்வதி குழம்புன்னு சொல்கிறதில்ல, இல்லை இதை கருப்பர் குழம்புன்னு சொல்கிறதில்ல, இல்லை இந்த குழம்பு வந்து கொஞ்சம் சுமாராக தானே இருக்குங்கிறதுக்காக சுமாரான குழம்புன்னு சொல்கிறதில்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா குழம்புமே சுமாராக தான் இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ வைக்கிற குழம்பெல்லாம் ஏன்னா அப்படி தான் மெட்ராஸில் ஒரு வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே சோறு குழம்பு இருந்தால் போடுனேன். அந்த அம்மா வந்து அந்த அங்கேருந்து வெளியே வந்து சோறு குழம்பெல்லாம் போட்டுச்சு. சாப்பிட்டு அந்த பிச்சைக்காரன் சொன்னேன், நல்லா தாம்மா சமைக்கிறேன், ஆனால் அந்த உப்பு புளி காரமெல்லாம் பார்த்து போடப்படாதா தாயேன்னு வந்தது பாருங்கள். அந்த அம்மாவை கோவம், ஏன்டா எடுக்கிறது பிச்சை ருசியெல்லாம் உனக்கு கேட்குதோ? 25 வருஷமாக என் புருஷன் இதை சாப்பாடு சாப்பிட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன் ஈஸியாக சாஞ்சு, நீ என்னடா ருசியெல்லாம் கேட்குதுன்னு. அதுக்கு ஒன்றே அவன் சொன்னால், நான் ஒன்றும் கேட்கலம்மா, நான் தான் உன் புருஷன் தான் 10 நாளாக 10 ரூபா கொடுத்து கேளுங்கன்னு உயிரை வாங்குறேன். அவன் கேட்க முடியாத லட்சணத்தை தான் நான் கேட்டோம்னா. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எல்லாவற்றிலும் பணம் என்கிற மகா இலக்குமியை ஏற்றி பார்த்தவர்கள் நகரத்தார்கள். அதனால தான் நகரத்தாரில் என்ன ஒரு விஷயம்னா, ஏற்றின விளக்கம் இட்ட பிச்சையும் என்னைக்கு வீணா போகாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. விளக்கேற்றி கொண்டே வணிகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்கள் ஆட்சிமார்கள். ஆனால் ஆட்சிமார்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை, உறவுகளை, பங்காளிகளை, தாய பிள்ளைகளை எல்லாம் சொந்த ஊரில் விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு போய் எந்த தொடர்பும் இல்லாத காலத்தில் அங்கே போய் வணிகத்தை செய்து கோலோச்சி இன்றைக்கு நம் செட்டிநாடு என்கிற ஒரு தனித்த பூமி திகழ்கிறது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய பண்பாட்டு பாரம்பரிய தளத்தை உருவாக்கிய பெருமை இங்கிருந்து வெளிநாட்டிற்கு போய் வெளிநாட்டில் தமிழினத்தின் அடையாளத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரே இனம் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்பது இந்த இனத்திற்கான ஒரு பெரிய பெருமை. அதனால் ஒன்று இன்னைக்கு இருக்கிற தாய்மார்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வணிகத்தை நோக்கி இந்த சமூகம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை இளைய தலைமுறைக்கு தந்தால்தான் இது ஒரு மிகச்சிறந்த சமூகமாக மலரும். அவங்க வணிகத்துக்கு போனால் மட்டும்தான் இன்னும் பெரிய கோட்டைகளை கட்டலாம், பெரிய கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்தை நம்மளே தனிச்சு பண்ணலாம். திருவண்ணாமலையில் கும்பாபிஷேகம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் யாகசாலை நகரத்தார்ட்ட கொடுத்துருக்குறாங்க, எத்தனையோ பேர் எடுத்து அதுக்கு அமையலை. அண்ணாமலையார் சொல்லிட்டாரு, நகரத்தார் தான் என் யாகசாலையை பண்ணணும்ட்டார் அண்ணாமலையார் திருவண்ணாமலையில். இதுக்காக திருவண்ணாமலையில் நகரத்தார்கள் அந்த ஊரில் ஏற்கனவே திருப்பணி பண்ண பல பெரிய குடும்பத்தார்கள் ஒன்று கூடி ஒரு அமைப்பை உருவாக்கி இதுக்கு பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை கோயிலே நகரத்தார் வசம் இருந்தது ஒரு காலம். இன்னைக்கு யாகசாலைக்கு பணத்தை கேட்டு இன்னும் அந்த பணம் முழுவதும் நிறைவடையாமல் இருக்கிறது இந்த காலம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாகசாலைக்கு மட்டும், கோயில் முழுக்க இல்லை, யாகசாலைக்கு மட்டும். இன்றைக்கும் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போங்க, ஒவ்வொரு கோபுரமும் நகரத்தார் செஞ்ச கோபுரம் கீழே பேர் போட்டிருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நகரத்தாருடைய திருப்பணி. எவ்வளவு நகைகள், எவ்வளவு பெரிய ரிஷப, உலகத்திலே ஒன்று தெரிஞ்சுங்க, சிவபெருமான் ஏறக்கூடிய மிகப்பெரிய ரிஷப வாகனம் கோட்டையூர் மேனாக்கானாவிட செஞ்சு வச்ச ஒரு அன்னசத்திரக்காரர்கள் செஞ்சு வச்ச மிகப்பெரிய ரிஷப வாகனம். அதில் தான் சிவபெருமான் ஏறி நிற்கிறான். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எவ்வளவோ திருப்பணிகளை நம்மளால் சொல்ல முடியும். ஒன்று வணிகத்தை நோக்கி இந்த சமூகம் திரும்பினாத மாதச்சம்பளத்தை விட்டு மாதச்சம்பளத்தை முதலில் ஒரு 5 ஆண்டு காலம் இருந்து அதிலே முதல் சேர்த்து கொண்டு 5 வருடங்கள் இருந்து முதலை தான் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக தன் வணிக மூளையை தான் பயன்படுத்தி மேலே எழுந்து வரக்கூடியவர்களை நாம் ஆதரித்தால் இந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும். ஏன்னா அண்ணன் நாச்சிய பண்ணியிருக்காங்க, அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் தான் ஒரு தொழில் பண்ணக்கூடியவர். அவங்க வாழ்க்கை இன்றைக்கி எவ்வளோ பிரகாசமாக இருக்கார். எங்கள் அண்ணன் திரு SLP KN சரவணன் இருக்கார், தொழில் தான் அந்த இளைஞர் பண்ணுறாரு. அவருக்கு பெண் கொடுத்த போது அவங்க வீட்டில் மாமியார் வீட்டிலேருந்து ஆற்றி பிரிண்டர்ஸ்க்கெலாம் அச்சடிக்கிறவங்களாம் பொண்ணு கொடுத்தோம்னு யோசிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையை பார்க்கணும்னா நீ கொப்புடையவளுக்கு ரொம்ப அருமையான எழுந்தர்கள் அவங்க குடும்பத்தார் பண்ணாங்க. நான் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. குடும்பத்தினுடைய பெரிய வெற்றி என்பது கடவுள் அருளால் தான் உழைக்கிற உழைப்பு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன், சமூக அங்கீகாரம். அந்த நிறுவனத்தினுடைய பெயர் அது மாதிரி 3 ஸ்டார் லேனா உட்காந்துருக்காரு. தான் இளைஞராக இருந்தாலும் இன்றைக்கி உலகம் முழுக்க வியாபித்து ஒரு மிகப்பெரிய தொழிலை பண்ணக்கூடியவர். எல்லா இடத்துலையும் கேமரா, அவர் போடுற கேமரா தான். எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தொழிலதிபர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இளைஞர்களில் உலகம் முழுவதும் தொழில் செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் இனம் கண்டு வர துடிப்பவர்களையெல்லாம் இணைச்சு